Welcome all. Topic of discussion is application of diodes. So many competitive examsல நமக்கு கேட்கக்கூடிய क्वेश्चंस என்ன பார்த்தீங்கன்னா diodes பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் அதே மாதிரி சேம் டிஸ்கஷன் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு அந்த சர்க்கியூட்டோட நேம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த சர்க்கியூட்டோட நேம் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா யூ ஹேவ் டு நோ சம் பேசிக்ஸ். ஸோ என்ன பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டயோடோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ். என்ன அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டு ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடிய சர்க்கியூட், வோல்டேஜ் மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடிய சர்க்கியூட். அனலாக் சிக்னலை இன்புட்டாக எடுத்து ஆர் டிசி சிக்னலை இன்புட்டாக எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணக்கூடிய சர்க்கியூட் இந்த சர்க்கியூட். இதுக்கு பேர் கிளாம்பர். ஸோ இதோடைய ஒர்க்கிங் எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதோடைய ஒர்க்கிங் தெரியணும்னா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு டயோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்மளுக்கு தெரியணும். ஒரு டயோட் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா the key point you have to remember is this one. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயோடோட ஆனோடு வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியலாக இருக்கணும், கேத்தோடு வந்து லோவர் பொட்டன்ஷியலாக இருக்கணும். தட் இஸ் பாசிட்டிவ் மீன்ஸ் ஹையர் பொட்டன்ஷியலாக இருக்கணும், கேத்தோட லோவர் பொட்டன்ஷியலாக இருக்கணும். அப்போ தான் அந்த டயோடு என்னவாக இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குன்றது சொல்லுவோம். ஃபார்வர்ட் பயாஸில் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the diode offers low resistance and allows current to flow through it. ஸோ எப்போ ஒரு டயோடோட ஆனோட ஹையர் பொட்டன்ஷியலாகவும் இருக்குது, ஒரு டயோடோட கேத்தோட லோயர் பொட்டன்ஷியலாக இருக்கும், அப்போ அந்த டயோட ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு சொல்லுவோம். அதே அந்த டயோடோட ஆனோட லோயர் பொட்டன்ஷியலாகவும் அந்த டயோடோட கேத்தோட் ஹையர் பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா நம்ம ரிவர்ஸ் பயாஸ்ன்னு சொல்லுவோம். அதை நம்ம ஐடியலாக ஒரு சுவிட்சாக கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன மீனிங், ஃபார்வர்ட் பயாஸில் உங்கள் டயோடு ஒரு க்ளோஸ்டு சுவிட்ச் ஆக்ட் ஆகும், வேறஸ் இன் ரிவர்ஸ் பயாஸில் இட் ஆக்ட்ஸ் எஸ் எ ஓப்பன் சுவிட்ச். இன் அதர் வேர்ட்ஸ் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு ஃபார்வர்ட் பயாஸில் லோ ரெசிஸ்டிவ் டிவைஸாக இருக்கும், அதே ரிவர்ஸ் பயாஸில் ஹை ரெசிஸ்டிவ் டிவைஸாக இருக்கும். கரண்ட்டை ஒரு டைரக்ஷனில் அலோவ் பண்ணோம், கரண்ட் இன்னொரு டைரக்ஷனில் பிளாக் பண்ணோம். ஸோ தட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் டயோட். அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரலல் பிளேட் மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதோடைய பேர் கெப்பாசிட்டர்னு தெரியும். இது கொடுத்துருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா டயோடு. ஸோ ஒரு கெப்பாசிட்டர் ஒரு டயோடு இருந்தால் நான் என்ன சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணலான்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோடைய ஒர்க்கிங்கை நம்ம பார்ப்போம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் டயோடுக்கு ரெண்டு எண்டு இருக்குது. டை மீன்ஸ் டூ. ஒரு எண்டு ஆனோட், இன்னொரு ரெண்டு கேத்தோடுன்னுவோம். ஸோ இட் அலோஸ் கரண்ட் ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட். கேத்தோட்லேருந்து ஆனோட் கரண்ட்டு போகாது. ஆனோட் டு கேத்தோட் கரண்ட் அலோவ் பண்ணுவார், கேத்தோட் டு ஆனோட் கரண்ட் அலோவ் பண்ண மாட்டார். ஆனோட் டு கேத்தோட்னா ஃபார்வர்ட் பயாஸ், கேத்தோட் டு ஆனோட்னா அது ரிவர்ஸ் பயாஸ். இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும். எஸ், சர்க்கியூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சர்க்கியூட்லாம் கொடுக்கும்போது நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் ஏசியா டிசியான்றதை பார்க்கணும். ஸோ ஏசி இன்புட் கொடுக்குறாங்க. ஏசி இன்புட்னு கொடுக்கும்போது நீங்கள் சர்க்கியூட் எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்னு சர்க்கியூட்டை ரெண்டாக பிரிச்சுக்கணும். அப்போ இன்புட் என்ன லிட்ரலி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இன்புட் சிக்னல் ஏசி அப்படின்னு அர்த்தம், சைனசாய்டெல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இன்புட்டை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்றது நம்ம ஒரு டிவைஸ் சைட்லேருந்தும் பார்க்க போகிறோம். ஒரு டிவைஸ் சைட்லேருந்து பார்க்கும்போதும் நம்மளுக்கு எப்படி ஒர்க்கிங் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இந்த சர்க்கியூட்டோட அவுட்புட்டை கண்டுபிடிக்கலாம். இந்த சர்க்கியூட்டோட அவுட்புட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த சர்க்கியூட்டோட நேம் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இது பல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் டிஎன்பிசி, கேட், பல அதர் எக்ஸாம்ஸ்லையும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்குன்றது தெரியணும். அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டோட நேம் சொல்ல போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1, டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்னு வரும்போது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயோடோட ஆனோட பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குது, நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குது. அதாவது என்ன எண்டு, இந்த எண்டு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், இந்த எண்டு நெகட்டிவ் பொட்டன்ஷியல். அப்படி இருக்கும்போது இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும். ஸோ கீ பாயிண்ட்ஸ் என்னென்னு போட்டிருக்கேன் பாருங்கள். டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் டயோடோட ஆனோடு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பொட்டன்ஷியல் இருக்குது, கேத்தோட லோயர் பொட்டன்ஷியலில் இருக்குது. ஸோ இந்த டயோடு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ். அப்போ இந்த டயோடு ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கும்போது அதை நம்ம என்னவா ரீப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ரீப்ளேஸ் இட் ஆஸ் எ க்ளோஸ்டு ஸ்விட்ச். க்ளோஸ்டு ஸ்விட்ச் ஒரு டயோடை நம்ம எப்படி அசைன் பண்ணிக்கலாம், ஒரு க்ளோஸ்டு ஸ்விட்சாக வச்சுக்கலாம். அப்போ க்ளோஸ்டு ஸ்விட்சில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். கரண்ட் எப்படி போகும் நல்லா பாருங்கள். ஆல்டர்னேட்டிங் சிக்னல் வருது, அது கெப்பாசிட்டர் வழியாக சார்ஜ் ஆகி திருப்பி இன்புட்டுக்கே போகும். அப்போ பாயிண்ட் நம்பர் 1, டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் என்னோட கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுது த்ரூ டயோடு க்ளோஸ்டு சுவிட்ச் ஆக்ட் ஆகிறதுனால. அப்போது லோடுக்கு கரண்ட் போதான்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கிடையாது. அப்போ அவுட்புட் வோல்டேஜ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா I × RL. சின்ஸ் கரண்ட்டே போகாதனால I 0ன்றதுனால
ஐ ஜீரோன்றதுனால நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஐ ஜீரோன்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், அவுட்புட் வோல்டேஜ் வில் பி 0. அவுட்புட் வோல்டேஜ் என்னவாக இருக்கும், அவுட்புட் வோல்டேஜ் 0வாக இருக்கும். டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் அதுவும் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் கெப்பாசிட்டர் அந்த பீக் வோல்டேஜ் வரைக்கும் சார்ஜ் ஆன பிறகு இந்த டயோடு வந்து என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சுவிட்ச் ஆகிடும். ஏன், பிகாஸ் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆனோடனே இந்த ஆனோடில் ஹையர் பொட்டன்ஷியல் ஆகிடும். இந்த இடத்துல 10 வோல்ட் இருக்குன்னா அதோட கம்மியான வோல்டேஜ் தான் உங்களுக்கு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டயோடோட கேத்தோடில் இருக்கும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 கீ பாயிண்ட்ஸ் என்ன தெரியணும், டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் என்னுடைய டயோடு ஃபார்வர்ட் பயாஸில் ஆகுது, கெப்பாசிட்டர் எது வரைக்கும் சார்ஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா VC ஈக்குவல் டு Vin, தட் இஸ் ஈக்குவல் டு பீக் வோல்டேஜ் Vm வரைக்கும் சார்ஜ் ஆகும். அப்போ கரண்ட் ஃப்ளோ லோடுக்கு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா லோடுக்கு இருக்காது. ஸோ ஸ்டெப் 1ல் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் என்னுடைய கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுது, டயோடு ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது, ஸோ க்ளோஸ்டு சுவிட்சாக இருக்காரு. அப்போ எல்லா கரண்ட்டும் லோடுக்கு போகாமல் அந்த டயோடு வழியாக பாஸ் ஆகிடும், இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிடும். எது வரைக்கும் சார்ஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா Vin ஈக்குவல் டு Vm பீக் வோல்டேஜ், இந்த பீக் வோல்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். தட் இஸ் த கீ பாயிண்ட். ஓகே, சரி, சர்க்யூட்டோட ஆப்ரேஷன் டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் பார்க்குறோம். பீக் வோல்டேஜ் வரைக்கும் சார்ஜ் ஆகுது. பீக் வோல்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டரில் இருக்கிற வோல்டேஜ் வழியாக அது லோடுக்கு என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியை டெலிவர் பண்ண போகுது. நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் எப்படி ஒர்க்கிங்கிறத பாருங்களேன். டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது உங்களுடைய டயோட் எப்படி பிஹேவ் பண்ணும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸில் பிஹேவ் பண்ணும். எப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம ஒரு ஏசி சிக்னல் இன்புட் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. இந்த கெப்பாசிட்டர் இப்போ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிருக்கும் அப் டு Vm வோல்டேஜ். சப்போஸ் 10 வோல்டேஜ் பீக் டு பீக்காக இருந்தால் அப் டு 10 வோல்ட் வரைக்கும் சார்ஜ் ஆகிருக்கும். ஒன்ஸ் சார்ஜ் ஆன பிறகு டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் இந்த எண்டு நெகட்டிவாகவும் இந்த எண்டு பாசிட்டிவாகவும் இருக்கும். அப்போ என்ன ஆகுன்றதை பாருங்கள். இதான் உங்களுடைய சர்க்யூட், இது உங்கள் லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ டயோடு D இருக்குது. அப்போ டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது இந்த எண்டு பாசிட்டிவாகவும் இந்த எண்டு நெகட்டிவாகவும் இருக்கும். அப்போது ஆல்ரெடி கெப்பாசிட்டரில் ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருந்திருக்கு, அந்த வோல்டேஜ் ட்ராப் வேறு இங்கே இருக்கும் அக்ராஸ். ஸோ அப்போ இந்த டயோடு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். அப்போ ரிவர்ஸ் பயாஸ்ன்னு வரும்போது ஆனோடில் இருக்கிற வோல்டேஜ் கம்மியாக இருக்குது, கேத்தோடில் இருக்கிற வோல்டேஜ் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த டயோடு என்னவா ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சுவிட்சாக ஆக்ட் ஆகும். ஓப்பன் சுவிட்சாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், we can simply replace diode as a open switch. அப்போ ஓப்பன் சுவிட்சில் என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்காது. அப்போ டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் உங்களுடைய கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோடுக்கு போகும். ஸோ டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறாரு த்ரூ டயோடு மூலமாக. டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டயோடு ஓப்பன் சுவிட்சாக இருக்காரு, கரண்ட் ஸ்டார்ட்ஸ் த்ரூ ஃப்ளோ டு த லோட். சரிங்க சார், அப்போ இந்த லோடுக்கு கரண்ட் போகுதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவுட்புட் வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். அவுட்புட் வோல்டேஜ் we can apply using KVL. இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் தான் எனக்கு V0. V0 எப்படி கண்டுபிடிக்கலாம், Vin that is AC input minus capacitor voltage minus V0 equal to 0. Algebraic sum of voltage drop. ட்ராப் எல்லாம் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், மைனஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் டு 0. அப்போ அவுட்புட் வோல்டேஜ் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா Vin minus VC. Vin minus VC. அப்போது ஒன்ஸ் இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிற வரைக்கும் பீக் வோல்டேஜ் வரைக்கும் சார்ஜ் ஆகிற வரைக்கும் அந்த டயோடு ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும். ஒன்ஸ் சார்ஜ் ஆகி முடித்த உடனே அந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ் அக்ராஸ் டயோடில் இருக்கிறதுனால டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயோடு கண்டக்ட் ஆகாது. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் எக்ஸ்பிரஷன் என்ன வரும் பார்த்தீங்கன்னா V0 ஈக்குவல் டு Vin மைனஸ் VCன்னு வரும். அப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்புட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கொடுத்துருக்க இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசி இன்புட். ஏசி இன்புட்னு வரும்போது இது பீக் வோல்டேஜ் Vm, இது மைனஸ் Vm, ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது எனக்கு வோல்டேஜ் எப்படியெல்லாம் வேரி ஆகும் பாருங்கள். Vin எப்படியெல்லாம் வேரும் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 அப் டு Vm வரைக்கும் போகும். அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா Vin டியூரிங் இது பாசிட்டிவ் சைக்கிளில், டியூரிங் நெகட்டிவ் சைக்கிள்னு வரும்போது Vin எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -1, -2, -3 அப் டு Vm வரைக்கும் போயிட்டு திரும்ப குறையும். ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜோட நேச்சர் இட் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்ம் வரையணும் பாருங்கள். வேவ் ஃபார்ம் வரைஞ்சா உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். இது இன்புட் வோல்டேஜ் Vin AC இன்புட் வோல்டேஜ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்ன பார்த்தீங்கன்னா Vout
வி அவுட் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இந்த பீக்ஸ்லேருந்து டாட்டட் லைன் போட்டுக்கிறேன் ஸோ தட் எனக்கு ரெஃபரன்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்க போகுது பாருங்கள். இது V in வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மெஷர் பண்ணது. இது V0 அவுட்புட் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டியூரிங் இந்த பீரியட் வரைக்கும். எந்த பீரியட் வரைக்கும்? இந்த பீரியட் வரைக்கும் அவுட்புட் வோல்டேஜ் 0. பிகாஸ் ஏன்? இந்த வோல்டேஜ் வரைக்கும் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும். ஸோ V0 வில் பி 0. ஸோ V0 என்னவாக இருக்கும்? உங்களுக்கு 0வாக இருக்கும் டில் த கெப்பாசிட்டர் சார்ஜஸ். ஒன்ஸ் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆன பிறகு உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் எக்ஸ்பிரஷன் தெரியும். வாட் இஸ் அவுட்புட் வோல்டேஜ் எக்ஸ்பிரஷன்? V0 ஈக்குவல் டு V in மைனஸ் VC. கரெக்டுங்களா? அப்போது இந்த இடத்துல வரும்போது எனக்கு என்ன இருக்கும் பாருங்களேன். சப்போஸ் இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் வந்து நான் என்ன பண்ணுறேன் 10ன்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன 9. அப்போ இந்த இடத்துல இன்புட் வோல்டேஜ் 9. ஓகேங்களா? அப்போ V0 ஈக்குவல் டு V in மைனஸ் VC. கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் எப்போவுமே சைன் வேவோட பீக் வோல்டேஜ் வரைக்கும் சார்ஜ் ஆகும். ஸோ அப்போ VC 10 வோல்ட். அப்போ V0 என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V in மைனஸ் VC. V in என்ன பார்த்தீங்கன்னா 9, VC என்னன்னு பார்த்தீங்கன்னா 10. 9 மைனஸ் 10 என்ன வரும்? -1. அப்போ -1 இருக்கும். அதேமாரி அடுத்தது ஃபார் இந்த பாயிண்டில் வரீங்க. இந்த பாயிண்டில் வரும்போது 8 இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? V0 என்னவாக இருக்கும்? V in வந்து 9 வோல்ட்டாக இருக்கும்போது V0 வந்து -1. V in வந்து 8 வோல்ட்டாக இருக்கும்போது V0 என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 மைனஸ் 10 -2. ஸோ நெகட்டிவில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வரும்போது V in 0. அப்போ V0 என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -10 வோல்ட்டுக்கு போயிடுவார். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி -10ல் இருக்காரு. ஸோ V0 ஈக்குவல் டு -10 வரும்போது -20 போயிடுவார். ஸோ அப்போ எப்படி வேவ் ஃபார்ம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கிளாம்ப் ஆகிட்டு போயிட்டு வருவார். ஸோ இட் வில் கோ லைக் திஸ். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி சிக்னலை நம்ம என்ன பண்ணுறோம்? பிலோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இந்தமாரி சர்க்யூட்டை நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கிளாம்பர் ஆர் ஷிஃப்டிங் த சிக்னல்ஸ். அதே டயோடு நம்மளை திருப்பி போட்டோன்னு வச்சுங்களேன், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே வந்து சிக்னல் கிளாம்ப் ஆகிருக்கும். அப்போது இந்த சர்க்யூட்டுக்கு பேர் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா கிளாம்பர். கிளாம்பர்ன்ற சர்க்யூட் என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மீன் பண்ணுது? கன்க்ளூஷன் இதுதான், நல்லா பாருங்கள். சின்ஸ் த சர்க்யூட் அவுட்புட் வேவ் ஃபார்ம் இஸ் ஷிஃப்டட் பிலோ எக்ஸ் ஆக்சிஸ். வேவ் ஃபார்ம் பார்த்தோம். வேவ் ஃபார்மில் பார்க்கும்போது நம்மளுக்கு கிராஃப் பிலோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த சர்க்யூட்டுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா கிளாம்பர். பாயிண்ட் நம்பர் 1. ஸோ பிலோ எக்ஸ் ஆக்சிஸை நம்ம கிளாம்ப் பண்ணலாம், அபோவ் எக்ஸ் ஆக்சிஸை நம்ம கிளாம்ப் பண்ணலாம். என்ன ஒரு மெயின் லாஜிக் தெரிய வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த டயோட நம்ம திருப்பி கனெக்ட் பண்ணால் அபோவ் எக்ஸ் ஆக்சிஸில் கிளாம்ப் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு பிலோ எக்ஸ் ஆக்சிஸில் கிளாம்ப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி சர்க்யூட், எனி சர்க்யூட் தட் ஷிஃப்ட்ஸ் என்ன பண்ணுறோம்? பிலோ எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் அபோவ் எக்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் த ஏசி சிக்னல் இஸ் கால்ட் கிளாம்பர். கிளாம்பர் இன்னும் சிம்பிளாக சொல்லணும், புக்கில் இருக்க மாதிரி டெக்ஸ்ட் புக்கில் ஈஸி டெஃபினேஷனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா by adding some small amount of DC to AC signal we can shift the AC signal above x axis or below x axis. பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -10 to 10. இந்த இடத்துல நான் -10 அசியூம் பண்ணிக்கிட்டேன். -10 to +10 வந்து உங்களுக்கு பீக் வோல்டேஜாக இருந்துச்சு. இது இன்புட் வோல்டேஜ். அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்ப் ஆகி இங்கே வந்திருக்கு. ஸோ 0 to 20 volts. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம டிசி சிக்னலை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 10 × 2 20, -5 × -2 -10. ஸோ அந்த மாரி நம்ம பண்ணுற அனலாக் மல்டிப்ளிகேஷனை இந்த சர்க்யூட் பண்ணுது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் திஸ் கிளாம்பர் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசி ரிஸ்டோரர் சர்க்யூட்ஸ், வீடியோ ப்ராசஸிங் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுவாங்க. பாயிண்ட் நம்பர் 2, வோல்டேஜ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அனலாக் சிக்னல்ஸ் பண்ணலாம். எப்படி வோல்டேஜ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அனலாக் சிக்னல்ஸ் பண்ணலாம்? ஒரு ஏசி வோல்டேஜோட ஒரு டிசி வோல்டேஜை ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த சர்க்யூட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் தான் பண்ணுது. வோல்டேஜ் மல்டிப்ளிகேஷன் இஸ் டன் பை ஆடிங் சம் ஸ்மால் டிசி டு த ஏசி சிக்னல். இந்த மாதிரி சர்க்யூட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பர். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ, கிளாம்பர். நல்லா ஞாபகம் வச்சுக்க, இந்த சர்க்யூட்டில் கெப்பாசிட்டர் இருந்தது, டயோட் இந்த டைரக்ஷனில் இருந்துச்சு. இதே இந்த டயோடோட டைரக்ஷனை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா
ஆனோட கேத்தோடையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா you will get shifting of signals above x-axis. So as a key summary என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா one of the applications of diode is we can perform voltage multiplication. voltage multiplication பண்ணுறதுக்கான சர்க்யூட்டுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா clamper. clamperன்றது என்ன மீன் பண்ணுது பார்த்தீங்கன்னா any signal like a DC when it is added to AC it shifts the signal below x-axis or above x-axis and the peak to peak value is also changing. இது one of the method of performing analog multiplication. So such circuit is called a clamper. clamperனு சொல்லலாம். மெயின் பாயிண்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன, ஒரு டயோட் ஆனோடு வந்து ஹையர் பொட்டன்ஷியலாக இருக்கணும், கேத்தோட் லோயர் பொட்டன்ஷியலாக இருந்துச்சுன்னா அந்த டயோடை நம்ம என்ன சொல்லலாம், ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு சொல்லலாம். இட் ஆக்ட் ஆஸ் எ க்ளோஸ்டு ஸ்விட்ச். ஸோ ஆனோடில் இருக்கிற பொட்டன்ஷியல் வென் கம்பேர் டு கேத்தோட அதிகமாக இருந்துச்சுன்னா டயோடு ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு சொல்லலாம். ஆனோடு இருக்க பொட்டன்ஷியல் வென் இட் இஸ் லெஸ் தென் கேத்தோடாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம அதில் இருக்கக்கூடிய சர்க்யூட்டை என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த டயோட ஓப்பன் ஸ்விட்ச்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் டயோடு உள்ள கரண்ட் போகாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் டயோட் ஆக்ட்ஸ் அஸ் எ கிளாம்பர்.